எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கமல் சார் அவங்களோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களோட ஆட்டத்தை இனிமேட்டு யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து திரும்பவும் வந்து கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டை வந்து பார்த்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னா வந்து கமல் சார் தான். ஏன்னா கமல் சாரோட அந்த விக்ரம் படம் வந்து அதிரி புதிரி ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா படங்கள் வந்து பேக் டு பேக் வந்து ஹிட் அடிக்க ஆரம்பிச்சு. ஆனால் இந்த கமல் சார் படத்துக்கு வந்து மக்கள் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்து விக்ரம் படத்துக்கு வந்து கமல் சாரே வந்து எதிர்பார்க்கல. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கொடுக்குறாங்களே, ஸோ இவங்களுக்காண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்? ஸோ நம்மளால் வந்து முடிஞ்சது நல்லது செய்கிறது, அது அரசியலிருந்து செய்யலாம். ஆனால் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு நாம் வந்து தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு இனிமேட்டு வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை வந்து கமல் சார் வந்து விக்ரம் படம் சக்ஸஸ் மீட்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் சொன்னபடி பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு படத்தோட அப்டேட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் நிறையா படத்தோட அப்டேட்டு வரப்போகுது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட அப்டேட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து செம்ம சர்ப்ரைஸில் இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த படம் முழுக்க ஆக்ஷன் படம். ஸோ இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்காத பலவிதமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இடம் பிடிக்க போகுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக ஆல்ரெடி வந்து நிறையா படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா அன்பருவி மாஸ்டர். ஸோ இவங்க யூனிக்கான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசித்து அதை வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இவங்களுக்கு வந்து அத்துப்படி. அப்படி இருக்கிறப்ப ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஆக்ஷன் படம், அதுவும் வந்து கமல் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஒரு நடிகர் வந்து நடிக்கிறாங்க, அதுவும் லெஜண்டு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நடிகருக்கு இவங்க வந்து சர்வசாதாரணமாக ஒரு படத்தோட கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? இது முழுக்க ஆக்ஷன் படமாக தான் இருக்க போது. கமல் சார் சொன்னது 100% உண்மை. ஸோ இது நாம் எதிர்பார்க்கறதை விட பல மடங்கு பெருசாகவே இருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டும் ரொம்பவே பெருசு, இந்த படத்தோட சீக்வன்ஸும் ரொம்பவே பெருசு. சொல்ல முடியாது இந்த படமும் பார்ட் 2வாக கூட வரலாம். ஏன்னா இந்த படத்தோட கதை ரொம்ப யூனிக் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட காஸ்ட் யார், இந்த படத்தோட டெக்னீஷியன் யார், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். பட் ஆனால் இன்னொரு ப்ரொடியூசர் வந்து இருக்காங்களாம். அவங்க வந்து யார் என்னன்னு இப்போதைக்கும் தெரியலையாம், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். ஸோ அவங்க யார் என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது முழுசாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு ஹைப்பு இப்போவே வந்து ஏற ஆரம்பிச்சு. ஸோ அன்பருவி மாஸ்டர் முதலாக வந்து லாரன்ஸ் அவங்கள வச்சு தான் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த படமும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் வந்து ஊற்றிக்கிச்சு. அதே மாதிரி லோகேஷ் அவர்கள் அனிருத் அவர்களை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தோட ஸ்டார்டிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்த படமும் வந்து ஊற்றிக்கிச்சு. ஆனால் இந்த படத்துக்கு தான் அன்பருவி அவங்களோட பேர் போட்டு ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இருக்கிறதுலே வந்து ஏன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அன்பருவி மாஸ்டர் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருந்துக்கிட்டே வந்து 4 வருஷமாக டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் கதைகள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விலகிட்டாங்க. ஆனால் கமல் சார் மட்டும்தான் நடிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் படத்தையும் தயாரிக்கிறேன்னு வந்து முன் வந்திருக்காரு. ஸோ படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து கமல் சார் வந்து படித்து பார்த்துட்டாப்புல, பாண்ட் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டாப்புல. படித்ததில் அவருக்கு புரிஞ்சது என்னென்னா இந்த படத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் வந்து முதல்ல வந்து சொல்லிட்டாங்க. இன்னமும் ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கலை, ப்ரோமோ வீடியோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, டைட்டில் கூட இன்னும் வைக்கல. அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியே இந்த படத்தை ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே வந்து செம்மையான ஒரு போல்டான டிசிஷன் தான். 2025 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து தெரியல, சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாராக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. அநேகமாக வந்து அனிருத் இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்ச வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அன்பருவி வந்து அனிருத்தை வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கதை பிடிச்சி போய் அவர் நடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து டேட் இல்லை, என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு வந்து பின்வாங்கிட்டார். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அன்பருவி வந்து அனிருத்திட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஸோ ஆனால் கமல் சார் வந்து எந்த ஒரு மியூசிக் டைரக்டரை தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்னு என்னோட கேள்வியாக இருக்குது.
எனக்கு என்னமோ வந்து ஜிப்ரானா இல்லை வந்து ஹாரி ஜெயராஜா இல்லை வந்து யுவன் சங்கர் ராஜாவா இல்லை வந்து ஏஆர் ரஹ்மானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்குறோம். இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்லாம் நான் சொன்ன மாதிரியே அதிரி புதிரியாக தான் இருக்கும். ஸோ நாம் நினைக்காத பல விஷயத்தை இந்த படத்தில் கமல் சார் வந்து அசால்ட்டாக பண்ண போகிறாங்க. பாடி டூப்பே இல்லாமல் நடிக்க போகிறாங்க. ஸோ படத்தை தயாரிக்கிறது இவங்களா இருக்கிறதுனால எந்த ஒரு கட்டுப்பாடுமே அன்பறிவுக்கு மாஸ்டருக்கு கிடையவே கிடையாது. ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்கிரிப்டுக்கு எந்த நடிகர் தேவை, எந்த டெக்னீஷியன் தேவை, எந்த டிஓபி தேவை, இப்படி ஒட்டுமொத்தமாக காஸ்ட் அண்ட் க்ரோ வந்து தேர்ந்தெடுக்கிற முழு பொறுப்பு வந்து அன்பறிவு மாஸ்டர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ வெறுமன ப்ரொடியூசர் மட்டும்தான் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். ஸோ கமல் சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து தலையிடலை, ஸ்கிரிப்டோட அந்த ஐடியாவையும் மாற்ற சொல்லலை, காஸ்ட் அண்ட் க்ரோ அந்த மேட்டர்லேயும் வந்து தலையிடலை. ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து கமல் சார் வந்து பண்ணலை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு, சொன்னபடி கண்டிப்பாக வந்து நடித்து கொடுப்பாரு. ஸோ சொன்னபடி கண்டிப்பாக வந்து தயாரிச்சும் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இங்கே நிறைய பேர் வந்து KH 233 ஹெச் வினோத் அவங்கள் கமல் சார் இவங்க கூட்டணியில் உருவாகிற படம் என்ன ஆச்சு, இந்த படம் வந்து ட்ராப் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இன்க்ளூடிங் என்ன உள்பட. ஆனால் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு, கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு 2-3 நாட்களில் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கான பதில் அந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஏனோ தானோன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சடனாக க்ளோஸ் பண்ணுறதுல கமல் சாருக்கு வந்து விருப்பமே கிடையாது. நிதானமாக நிறுத்தி நல்லா யோசிச்சு தான் இந்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெச் வினோத் அவங்களோட கமல் சார் வந்து கூட்டணியில் இந்த படம் உருவாகிறதுனால ஹெச் வினோத் அவங்களோட ஃப்யூச்சரும் வந்து இதில் அடங்கியிருக்கு. கேன்சல் பண்ணால் எப்படி வந்து இவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து பாதிக்கப்படும்ல, அதை மைண்டில் வச்சு கமல் சார் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் இந்த ப்ராஜெக்டை அவரோட பர்சனல் இஷ்யூ மூலமாக வந்து அவராக விருப்பப்பட்டு இல்லை நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து குயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கமல் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து குயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஹெச் வினோத் அவர்கள் இது வரைக்கும் KH 233 வந்து குயிட் பண்ணிக்கிறேன், ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ அதனால மைண்டில் வச்சிங்க. நான் இது தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ KH 237 படம் பார்த்தீங்கன்னா முழுக்க அதிரடி ஆக்ஷன் தான். ரொமான்ஸுக்கு வேலை இல்லை, சென்டிமெண்ட்டுக்கு வேலை இல்லை. ஸோ ஜான்விக் 4 மாதிரியே ஜான்விக் 3 மாதிரியே அதிரடி ஆக்ஷன் படமாக இந்த படம் இருக்குன்னு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில் பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்க முடியாதா, எந்த ஒரு நடிகர்கிட்டருந்து இப்படி ஒரு படம் நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோட அந்த ஏக்கத்தை தணிக்கிற மாதிரி என்ன மாதிரியே நிறைய சினிமா ரசிகர்களோட ஏக்கத்தை வந்து தணிக்கிற மாதிரி கமல் சாரோட இந்த அறிவிப்பு உண்மையிலே வந்து பதிலாக கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த படம் முழுக்க அப்படி தான் இருக்க போகுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்டிகுலராக வந்து ஹாலிவுட் லெவலில் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மிரட்டலான ஒரு ஆக்ஷன் படத்துக்காண்டி தான் நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தபுளான ஒரு படமாக தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. இந்த படம் சம்மந்தமான இன்னும் நிறைய அப்டேட்டுகள் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.